ராதிகா வணக்கம். தொகுதி மறுகரை விவகாரத்தில் தாவேக அரசு ஒரு வாரத்திலே நிலைப்பாடை மாற்றி இருக்கிறதா என்ற கேள்வி தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், தொகுதி மறுவரையறை விவகாரத்தை பொறுத்தவரையில் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பேர் டிலிமிட்டேஷன், அதாவது நியாயமான தொகுதி மறுவரை வேண்டும் என்று அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் தற்போது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு நோ டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை என்பது தேவையில்லை, தற்போது இருக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படி தொடர வேண்டும் என்பது உறுதியாக இருக்கிறார்கள். அது தொடர்பாக கடந்த 12ஆம் தேதி என்று சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் விஜய் அந்த தனி தீர்மானத்தை வாசித்தார். அப்போது அவர் குறிப்பிடும் போது, மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 543ஆக நிரந்தரமாக்கப்பட வேண்டும். மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்போதைய மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போதைய அளவிலேயே நிரந்தரமாக்கப்பட வேண்டும். அதாவது மாநிலங்களுக்கு இடையான தற்போதைய இடப்பகிர்வு முறை தொடர வேண்டும் என்றும், எதிர்வரும் மக்களவை பொதுத் தேர்தல்களும் அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல்களிலும் பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீட்டின் பலன் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கடந்த 12ஆம் தேதி என்று தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினார். அதனுடைய ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால், தற்போது இருக்கக்கூடிய எண்ணிக்கை 543 என்பது அப்படியே தொடர வேண்டும் என்பதில் தான் அரசு உறுதியாக இருக்கிறது என்பதற்காக தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இன்றைய நிகழ்ச்சி கோவளத்தில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் தொகுதி மறுவரை குறித்து பேசும்போது நிலைப்பாடை மாற்றி பேசியிருக்கிறார் என்பதுதான் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இன்றைய நிகழ்வில் அவர் பேசும்போது, மக்கள் தொகை நிலைப்படுத்தல் வெற்றி பெற்றதன் காரணமாக எந்த ஒரு மாநிலமும் நாடாளுமன்றத்தில் பெறக்கூடிய பிரதிநிதித்துவத்தின் சதவீதத்தில் குறைவு ஏற்படாத வகையில், அதாவது பிரதிநிதித்துவம் குறைவு ஏற்படாத வகையில் தெளிவான சட்டப்பூர்வ உத்தரவாதத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் என்று குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதாவது நோ டீலிமிட்டேஷன் என்று சொல்லி வந்த முதலமைச்சர் விஜய், சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் விஜய் இன்றைய கூட்டத்தில் பேசும்போது, மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவம் குறையாத வகையில் சட்டப்பூர்வ உத்தரவாதம் வேண்டும் தொகுதி மறுவரை விவகாரத்தில் என்று பேசியிருப்பதன் மூலமாகவே ஒரே வாரத்தில் நிலைப்பாடு மாறி இருக்கிறாரா? இதுதான் திமுக தெரிவித்தார்கள். அது பேர் டிலிமிட்டேஷன், நியாயமான தொகுதி மறுவரை என்பது திமுக நிலைப்பாடு தான். அதுதான் தற்போது விஜயும் முதலமைச்சர் விஜயும் தற்போது பேசியிருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு வாரத்துக்குள்ளாக நிலைப்பாடை மாற்றி இருக்கிறார் என்பதுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக டிடி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலர் டிடி தினகரனும் இது தொடர்பாக எக்ஸலத்தில் பகிர்ந்திருக்கிறார். அதில் முதலமைச்சர் விஜய் தொகுதி மறுவரை விவகாரத்தில் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் மக்களவையில் குறையாமல் இருப்பதை சட்ட ரீதியாக உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஆகஸ்ட் 8ஆம் தேதி தாவேக தோழமை கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டத்தையும், அதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி சட்டமன்றத்தில் தொகுதி மறுவரைக்கு எதிரான தீர்மானத்தையும் நிறைவேற்றிய முதலமைச்சர் விஜய் ஒரே வாரத்தில் தனது நிலைப்பாட்டை மாற்றியிருப்பது முற்றிலும் முரண்பாடாக அமைந்துள்ளது என்று டிடி தினகரன் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தேர்தலுக்கு முன்பாக அளித்த வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றாமல் விவசாயிகளையும் மக்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கும் தாவேக அரசு தற்போது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசால் தொகுதி மறுவரை தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் அது குறித்து அடுத்தடுத்த கூட்டங்களை கூட்டி தீர்மானங்களை நிறைவேற்றி தாவேக அரசு நடத்திய நாடகம் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய இன்றைய உரையின் மூலமாக அம்பலமாக இருக்கின்றது என்று டிடி தினகரன் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து தொகுதி மறுவரையால் மாநிலங்களுக்கான, குறிப்பாக தமிழ்நாட்டின் மக்களவை பிரதிநிதித்துவம் அந்த விகிதம் குறையாது என ஏற்கனவே உறுதியளித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முன்னிலையிலேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதே கோரிக்கையை முன்வைத்திருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. அமித்ஷா என்ன சொன்னாரோ அதே கோரிக்கை தான் முதலமைச்சர் விஜய் முன்வைத்திருக்கிறார். இது வேடிக்கையாக இருக்கிறது என்றும், கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி மறுவரைக்கு எதிரான நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே ஒருங்கிணைத்துவிட்டு அடுத்த வாரத்தில் அதே கோரிக்கையை முன்வைத்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிவிட்டு அதற்கு அடுத்த வாரமான இன்று முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்திருப்பது மூலமாக வாரத்திற்கு வாரம் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தாவேக அரசின் உண்மையான நிலைப்பாடு என்னதான் என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது என்று டிடி தினகரன் கருத்தை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று திமுக தரப்பிலும் இது தொடர்பாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தரப்பில் ஒரே வாரத்தில் தொகுதி மறுவரை விவகாரத்தில் பல்டி அடித்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய் என்றும், தொகுதி மறுசீரமைப்பை ஆதரிப்பவர்கள் தமிழ்நாட்டின் எட்டப்பர்கள் என ராகுல் காந்தி கூறியது இவரை தானா என்ற கேள்வியும் திமுக ஐடிவி முன்வைத்திருக்கிறது. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தாவேகாவின் இந்த இரட்டை வேட நாடகத்தை கேள்வி கேட்பார்களா, இல்லை இதற்கும் அவர்கள் ஆதரவு தெரிவிப்பார்களா என்ற கேள்வியை திமுக ஐடிவி முன்வைத்திருக்கிறது. ஒரே வாரத்தில் அடுத்தது நிலைப்பாட்டு தொகுதி மறுவரை குறித்து நிலைப்பாடு மாற்றி இருப்பது குறித்து தாவேக அரசின் உண்மையான நிலைப்பாடு என்ன என்ற கேள்வியும் பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ராதிகா.